என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணே அண்ணே ப்ளீஸ் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது போதும், இதையே உன் ஆசீர்வாதமா நான் எடுத்துக்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? வாங்கம்மா. அம்மா காமாட்சி தாயே, எங்க குடும்பத்தை காக்க வந்த தாயே, அம்மா பராசக்தி, ஓம் சக்தி, எங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்த தாயே, ஓம் சக்தி. செல்விமா, பாத்தியா, உங்க அப்பா இப்படிதான் உன்னை கரும்புல சுமந்தாரு. அதே மாதிரி இப்போ உன்னோட வேண்டுதல் நிறைவேற போகுது. என்னம்மா வேண்டுதல் இது? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது கரும்பு தொட்டில் வேண்டுதல். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிறவங்க, அவங்க நினைச்சது நடந்துட்டா கரும்புல தொட்டில் கட்டி அந்த குழந்தைய தொட்டில்ல போட்டு அம்மன் சன்னதிய சுத்தி வருவாங்க. இது சக்தி வாய்ந்த அம்மன். அதான் இப்படி குழந்தைய தூக்கிட்டு போறாங்களாம்மா? ஆமாமா, உனக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கும். குழந்தைக்கு நோய் நொடி இல்லாம இந்த அம்மன் நல்லபடியா பாத்துப்பா. உனக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா உங்க அப்பா உன்னையும் உன் குழந்தையும் தூளி கட்டி சுமப்பாரு. கீர்த்தி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கரும்பு தொட்டில் வேண்டுதல் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல தாயாகணும். அப்போதான் அதெல்லாம் செய்ய முடியும். எல்லாருக்கும் தாயாகிற பாக்கியம் கிடைச்சிடாது. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இவ வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்குள்ள தொட்டில் கட்ட ஆசைப்படுறேன். அதெல்லாம் நடக்காது. கடைசி வரைக்கும் அடுத்தவங்க தொட்டில் கட்டுறத பார்க்க வேண்டியதுதான். இந்த குடும்பத்தோட முதல் வாரிசை நீ தாண்டி பெத்து கொடுக்க போற. நியாயமா இந்த குடும்பமே உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடணும். ஆனா இங்க எல்லாம் தலைகீழ நடக்குது.
ஆமாமா, அதுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வேணும். ஆசைப்பட்டா மட்டும் கிடைச்சிருமா? அதுக்கு தகுதி இருக்கா என்னன்னு யோசிக்க வேண்டாம். இங்க பாருங்க, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் பொம்பளைங்க தானே? கொஞ்சம் கூட ஈவு இறக்கு இல்லாம அம்மாவை பொண்ணு இப்படி அசிங்கமா பேசிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இது கேவலமாவே இல்லையா? ஐயோ வேலு, இந்த பிரச்சனை பெருசாக்காதீங்க. அவங்க வேணும்னே வம்பிழுக்கிறதுக்காக பேசுறாங்க. இல்லங்க, உங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. நம்ம யாருக்காக குழந்தைய பத்தி யோசிக்காம இருந்தோம்? வேலு, சொன்ன கேளுங்க. ஐயோ வேலு, வேண்டாம், நான் சொன்ன கேளுங்க. அண்ணி, அண்ணனை எதுக்கு தடுக்குறீங்க? அவங்க பேசுறத பார்த்துட்டு எப்படி நீ சும்மா இருக்க சொல்றீங்க? இங்க பாரு செல்வி, இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் நடந்துக்கிட்டேன். ஆனா இந்த விஷயத்துல நல்லா கேட்டுக்குங்க. என் பொண்ண பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் கோவில்னு கூட பார்க்க மாட்டேன். அசிங்கப்படுத்திடுவேன் பாத்துக்கோ. செல்வி, நீங்க சும்மா இருங்க. இவங்களை விட்டா நீ எத்தனை குடும்பத்தை அழிப்பாங்கன்னு தெரியாது. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாங்க. வேலு நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. ஏன் மேல சத்தியம், நீங்களும் அம்மாவும் எதுவுமே பேசக்கூடாது. ஆமாடி, இப்படியே எல்லாரையும் அடக்கி அடக்கி உன்னை தப்பா பேசுற மாதிரி நடந்துக்கோ. மா, அவங்க வம்ப பண்ணணும்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இதுல நீங்க மாட்டிக்காதீங்க. ஓ, என்னோட பேச்சுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறதா இருந்தா இனிமே இதை பத்தி யாருமே பேசாதீங்க. நீங்களும் தான். உன் வாயில இருக்கிறது நாக்கா இல்ல விஷ கொடுக்கா? எதுக்கு இப்படி விஷத்தை கக்குற? உனக்கு நல்ல புத்தியே இருக்காதா? இப்படி கடவுள் சன்னிதானத்துக்கு வந்து கூட மனசுல வெறுப்பும் பகைய வச்சுட்டு சுத்துற? டேய் திரு, என்னடா அது? உன் பொண்டாட்டியும் மாமியாரும் பேசுற பேச்சா இது? மனசு குளிர்ந்து போயிருக்கியா? இல்ல பேசிட்டோன்னு வேடிக்கை பாக்குறியா? இது பாரு, நீ எதையுமே கண்டுக்காம இருந்தேன்னா அப்புறம் நீ என் தம்பியே இல்லடா, பாத்துக்கோ. ஆடு, நல்லா இவங்களை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. இவங்க இன்னும் பேசுவாங்க, இதுக்கு மேலயும் பேசுவாங்க. இத்தனை வருஷமா குழந்தை இல்லாத வலி எனக்கு தாண்டா தெரியும். இப்போ அந்த வலிய செல்விக்கு கொடுக்க பாக்குறாங்க. நீ பேச மாட்டல, வாய் திறந்து பேச மாட்டல, நல்லா நின்னு வேடிக்கை மட்டும் பாருடா.